நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. இப்ப இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் மாறி இருக்கீங்க, வாழ்த்துக்கள் அதுக்கு முதல்ல. இப்ப நாம் தமிழர் கட்சியால் ராணிப்பேட்டை மாவட்டம் பெற்றது என்ன? இப்ப நீங்க போராட்டம் செஞ்சிருக்கலாம், அல்லது ராணிப்பேட்டையினுடைய மாவட்ட வளர்ச்சிக்காக நீங்க போராடி இருக்கலாம். சார், இது ஒரு பெரிய திட்டமா இருந்தது, நாங்க போராடி தான் இந்த திட்டத்தை தடுத்தோம், இல்ல நாங்க போராடி தான் இந்த திட்டத்தை கொண்டு வர வச்சோம், அப்படி ஏதாவது இருந்தா பட்டியலிடுங்க. முதல்ல பொலிட்டிக்கல் மாஸ் எனப்படக்கூடிய ஒரு ஊடக புரட்சியை செய்யக்கூடிய ஊடகமாக விளங்கக்கூடிய நியூஸ் தமிழ் 24/7க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி 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 மேடம். தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை நேர வணக்கம். நீங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரல, சரி, ஆனா என்னென்ன செஞ்சிருக்கீங்க இந்த மக்களுக்காக அப்படின்னு ஒரு சிறந்த கேள்வியை கேட்டீங்க. இப்ப நாங்க எங்க பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் முன்னாடி 2 பேரும் பேசினாங்க இல்லையா, அண்ணனும் அப்பாவும் பேசினாங்க. அப்ப அண்ணனும் அப்பாவும் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மாதிரியே பேசுறாங்க சகோதரி. அப்ப தொடர்ச்சியாக ரோடு போட்டோம், சாலை அமைச்சோம், ரோடு போட்டோம், பாலம் கட்டணும், ரோடு பத்தி நிறைய பேசினாங்க. ரோடு போட்டதை பத்தி பேசினாங்களே ஒழிய மக்களுக்கு சோறு போட்ட திட்டம் ஏதாவது பேசினாங்களா? இல்ல 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 மிக முக்கியமான விஷயம். இல்ல 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 நான் குற்றச்சாட்டு பேசினா கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்றேன், வேற ஆப்ஷன் நான் குற்றச்சாட்டே வைக்கல. அடுத்த ரவுண்ட் இல்ல, நீங்க இந்த ராணிப்பேட்டையினுடைய வளர்ச்சிக்காக மக்களுக்காக போராடி இருப்பீங்க, கொண்டு வந்து சொல்லிருக்கீங்களா? போராட்டம் எதிலிருந்து பிறக்குது? மக்களுடைய தேவையில இருந்து பிறக்குது, பிரச்சனைகள்ல இருந்து பிறக்குது. என்ன செஞ்சிருக்கின்ற சொல்றாங்க, ஹாஸ்பிடல் கொண்டு வந்திருக்காங்க, சாலைகள் கொண்டு வந்திருக்காங்க, குடிநீர் வசதி கொண்டு வந்திருக்காங்க. அது சொல்றாங்க, எங்களுடைய தேவைகள்ல இருந்து போராட்டம் பிறக்குது, மக்களுக்கான அடிப்படை தேவை போய் சேரல. அதனால கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாம் தமிழர் கட்சி கடந்த 5 ஆண்டு காலத்துல கொடுத்த திங்கள் மனுவின் எண்ணிக்கை மட்டுமே 280 மனு. இந்த 280 மனுல 10 மனுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்ப இந்த 280 மனுக்குள்ள என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் வாசிக்க முடியாது, நேரம் இல்ல. அப்ப முக்கியமான சில பிரச்சனைகளை பேசுவோமே. ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய பிரதான பிரச்சனை என்ன? குரோமியம் கழிவு. இந்த குரோமியம் கழிவை முறையாக என்கின்ற அகற்றணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி பல முறை மனு கொடுத்திருக்கிறோம், போராடி இருக்கிறோம், தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு விடிவும் இல்லை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஷோலிங்கர் பணப்பாக்கத்துல டிபிஜேங்கிற ஒரு கம்பெனி அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்ல இருந்து அத்துமீறி மணல்கள் அள்ளினாங்க சட்டவிரோதமா. அந்த மணல்களுக்கு அள்ளின அந்த குழிகள் இருக்கு இல்லையா, அந்த மரண குழிகளை மனித உடல் கொண்டு நிரப்பும் போராட்டம் நாங்க ஒரு போராட்டம் அறிவிச்சோம், நடத்தினோம். அதன் விளைவாக அரசாங்கம் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சு இறுதியில அந்த டிபிஜேன் கம்பெனி அந்த செயல் திட்டத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவு நாங்க போராடி இருக்கிறோம். ஆற்று மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கிறோம், கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராக போராடி இருக்கிறோம். ஏன் நம்ம அனந்தலை மலையை உடைச்சு கடத்தக்கூடிய அந்த விஷயத்தை எதிர்த்து நாங்க போராடி இருக்கிறோம். அந்த போராட்டத்துல நான் உட்பட நாம் தமிழர் உறவுகள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். இப்ப 20 நாளைக்கு முன்னாடி. தொடர்ந்து நாங்கள் மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்கின்றோம். ராணிப்பேட்டை நகராட்சியுடைய சீர்கெட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். மேல் விஷாரத்தை சேர்ந்த மக்களுடைய ஒரு 3000 மக்களுக்கு குடியுரிமை பட்டா தரேன், வீட்டு மனை பட்டா தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா உடனே சாதிக் பாஷா நகரை இடிச்சு தள்ளினாங்க. அந்த மக்களோட நாங்க நின்றுக்கிறோம், அந்த மக்களுக்காக நாங்க போராடி இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் தன்னுடைய அந்த கழிவுகளை பாலாற்றுல நேரடியா திறந்து விட்டுச்சு. அதை எதிர்த்து நாங்க போராடணும், சட்ட போராட்டம் செஞ்சோம், தொடர்ந்து நாங்கள் போராடணும். அதன் விளைவாக இன்றைக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் குறைஞ்சபட்ச மனசாட்சியோடையாவது அந்த நிறுவனங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியுடைய தொடர் போராட்டம். மாவட்டம் அப்பா சொல்லட்டும், உங்க சார்பா அப்பா இங்க வந்திருக்காங்க. அப்பா நம்பிக்கை இல்லையா? கோப்புகளோட வந்திருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, அப்பா சொல்லுவாங்க. மாவட்டம் தோறும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க் மற்றும் அனுமதியின்றி இயங்கக்கூடிய FL2 மணமகிழ் மன்றம் இதை இழுத்து மூட சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திருக்கோம். ஆற்காடு SSS கல்லூரிக்கு நேர எதிரில் இருக்கக்கூடிய அந்த FL2 இழுத்து மூட சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக போதை, கஞ்சா மற்றும் அந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூட சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு வரோம். நான் சொன்ன மாதிரி 280 இருக்கு, அதெல்லாம் பட்டியலிட முடியாது. நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். எங்களுடைய முன்னோடி ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க? அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சியும் அதிகாரமும் தான் அப்படிங்கிறாங்க. எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் என்ன சொல்றார்? அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுங்கிறாங்க. அப்ப எங்களுடைய போராட்டமே அதிகாரத்துக்கானது தாங்க.